நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா டசன்ட் மீன் he doesn't exist. It just means நமக்கு வந்து we lack the maturity, we lack the bhakti, we lack the ஞான required to see பகவான் இல்லையா? அவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர ஜஸ்ட் பிகாஸ் என் கண்ணுக்கு ஒன்று தெரியல, என் காதுக்கு ஒன்று கேட்கல அப்படின்னா தட் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? குருநாதரும் அதான் சொல்கிறார். எக்ஸாம்பிள் சொல்கிறார் அதுக்கு. ஊனக்கண் இல்லாமல் கடவுளை காணலாம், கனவு காண்பதற்கென்று உந்தி பெற, ஊனக்கண் வேண்டுமோ உந்தி பெற. சிம்பிளாக சொல்கிறார் குருஜி. ஊனக்கண் இல்லாமல் கடவுளை காணலாம். ஊனக்கண்ணா நம்மளோட இந்த ஃபிசிக்கல் லைஃப், இந்த கண்ணு இல்லாமல் நம்ம கடவுளை பார்க்கலாம் அப்படிங்கிறார். எப்படி பார்க்கலாம்? கனவு காண்பதற்கென்று உந்தி பெற, ஊனக்கண் வேண்டுமோ உந்தி பெற. அவர் சொல்கிறார், நம்ம தூங்கும்போது நம்ம கனவு வருது. கனவுல ஐ சி பீப்புள், ஐ சி திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங். நம்ம கனவுல வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இட் இஸ் பிகாஸ் ஐ எம் சீயிங் இட், ரைட்? நான் இந்த ரோட்டில் போகிறேன், ஒரு சத்திரத்துக்கு போகிறேன், இல்லை கனவுல வந்து ஐ எம் த ஹீரோ ஆஃப் மை ஓன் ஸ்டோரி, ஒரு ஹாலிவுட் மூவியோட ஹீரோவாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பைக்கில் இங்கே ரேசிங்லாம் போயிட்டு இருக்கோம், பேட் காஸ் அச்சீஸ், என்னென்னமோ கனவுலாம் வருது. திடீர்னு ஒரு மலை, ஒரு அட்வென்ச்சராக மலை ஏறுறோம், ஸ்பேஸ்ஷிப்பில் போகிறோம், திடீர்னு ஒரு கரடி வந்து மூக்கை கடிக்கிறது, வாட் எவர், ரைட்? எனி திங் வி சி, கனவுல வரதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? நம்ம கொரட்டை விட்டுன்னு கண்ணை மூடின்னு தூங்கிட்டு இருக்கோம். இந்த கண்ணால் கண்டிப்பாக நம்ம பார்க்கல. வேறு எப்படி பார்க்குறோம்? கனவு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்ணில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஃப்ரம் அவர் இன்னர் ஐ, இஃப் யூ வாண்ட் டு கால் இட் தட். ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் ப்ரூவன் ஆர் இட் இஸ் லாஜிக்கல் தட் இந்த கண் இல்லாமல் மற்ற வேறு கண்களால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு புரியுறது. ஸோ அதனால் வேறு மெத்தட்ஸ்னால, வேறு கண்ணலன்னு சொல்லலை, வேறு மெத்தட்ஸால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு புரியுறது இல்லையா? ஸோ கனவை எப்படி பார்க்குறோம்? நம்ம இந்த கண்ணால் பார்க்கலையே, பட் வி ஆர் ஸ்டில் சீயிங் இட். கனவு வந்து இட் இஸ் நாட் ரியல், இட் இஸ் a figment of our imagination அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, இஃப் இட் இஸ் a figment of my imagination, இப்போ எனக்கு ஸ்கூலில் போர் அடிக்கிறது, ஆஃபீஸில் போர் அடிக்கிறது, நான் வந்து ஐம் ஜஸ்ட் இமேஜினிங் மை செல்ஃப் டூயிங் ஸ்டஃப் அப்படின்னா, வாட் எவர் ஐ எம் இமேஜினிங், ஐ எம் நாட் கோயிங் டு ஃபீல் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் தட், ரைட்? இப்போ கனவுலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே. இப்போ கனவில் ஒரு கரடி வந்து என் மூஞ்சியை கடிச்சிட்டு போகிறது அப்படின்னா, அலறி அடிச்சுன்னு எழுந்துக்கிறேன், வேர்த்து கொட்டுறது, பயத்தில் வேர்த்து கொட்டுறது, ரைட்? இதெல்லாம் நடக்கிறது. ஏன் நடக்கிறது? பிகாஸ் அந்த கனவுல இட் இஸ் ரியல் டு மீ. அன்டில் ஐ வேக் அப் இட் இஸ் ரியல் டு மீ, ரைட்? என்ன தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கரடி என்னை சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இட் இஸ் ஜஸ்ட் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாயாக உட்காந்துட்டு இருக்கல, நின்றுட்டு இருக்கல, வேகமாக ஓடுறேன் நான். ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், ரைட்? கனவு, இட் இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். யூ கேனாட் கால் இட் அ ஃபிக்மெண்ட் ஆஃப் இமேஜினேஷன்.